இங்க ஹீரோவுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதால வேற ஒரு ஊருக்கு போறாங்க. போற இடத்துல ஊரெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. அங்க ஒரு அரண்மனையும் பாக்குறாங்க. அந்த அரண்மனையை பார்த்ததுல இருந்து ஹீரோயினுக்கு நிறைய அமானுஷமான விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அந்த அரண்மனையை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு டீட்டெயில் கேட்டுட்டு வராங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. பையனை என்ன கூப்பிடலையான்னு சொல்லி போ சொல்றாரு. அவங்கள பையனை கூப்பிடுறதுக்காக ஆட்டோல ஏறி போறாங்க. அப்போ உங்க பக்கத்துல உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட ஒரு பையன் உட்காந்துருக்கான். அதை பார்த்ததும் ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ஆட்டோ டிரைவர் அதை பார்த்து டைவர்ட் ஆகி மரத்துல போய் இடிச்சிடுறாரு. அதுல ஹீரோயினுக்கு நிறைய அடிபட்டுருது. இப்ப ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. ஹீரோயினுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லாம இருக்கும். அவங்க கண்ணை முடிச்சு பாக்குறப்போ அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களை பார்த்து நீங்க யாருன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு டெம்பரவரியா கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகிருக்கும். ஹீரோ போய் டாக்டர் கிட்ட என் வைஃபுக்கு என்னையும் குழந்தைங்க ஞாபகமே இல்லையே, ஏதாவது பிரச்சனைன்னு கேக்குறாரு. அதுக்கு டாக்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது டெம்பரரி தான், சீக்கிரம் சரியாயின்னு சொல்றாங்க. ஹீரோயினை பார்க்க டெய்லி ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் வந்து அவங்களுக்கு டெய்லி தெரப்பி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் நம்ம வீட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்றப்போ ஹீரோ இன்னும் நம்ம வீடு வரல, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அந்த அரண்மனை வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா ஹீரோயினோட வால்பேப்பர், ஹீரோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் அந்த அரண்மனை போட்டோவே இருக்கும். அதை பார்த்து ஹீரோயினுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு போலன்னு நினைச்சு அந்த வீட்டை போய் வாடகைக்கு கேட்பாரு. அந்த வீட்டோட ஓனரும் அது பேய் வீடு, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு ஹீரோ எனக்கு பேய் மேல நம்பிக்கை இல்ல, என் வைஃபுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாடகை கொடுங்கன்னு சொல்லி அவரும் அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாரு. உனக்கு இந்த அரண்மனை ரொம்ப பிடிக்கும்ல, உன்னோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் இந்த போட்டோ தானே வச்சிருக்க, அதனாலதான் நான் இந்த வீட்டையே பேசி முடிச்சிருக்கேன், இனிமே நம்ம இந்த வீட்டுல தங்க போறோம்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த அரண்மனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை சுத்தி நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும்.